25 FGC வெள்ளூர் பகுதியில் வந்து இம்மட்டுமாய் தேவன் பாடல் துதி வேலை சங்கீத பகுதியை தேவன் ஆஸ்வதித்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தியை கேட்க வந்திருக்கிறோம். இந்த தேவ செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அநேக செய்திகளை இந்த இடத்துல தியானித்திருக்கிறோம். அநேக வருடங்களாக 4 வருடங்களாக இந்த இடத்துல அநேக தேவ செய்திகளை நான் போதித்திருக்கிறேன். இன்றைக்கு ஆவிக்குரிய வரங்களை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் எடுக்கணும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் பக்கம் 238 புதிய ஏற்பாட்டில் இந்த ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த டீச்சிங் ஆரம்பத்திலிருந்து முடிவு வர முழுசா கேட்டீங்கன்னாக்கா சுலபமா பெற்றுக்கொள்ளலாம். ஆஹா, அவ்வளவு சுலபமா ஆவிக்குரிய வரங்களை செயல்படுத்துவது. ஆமா, இந்த ஆவிக்குரிய வரங்கள் இருக்கும் பொழுது இதுல 9 வரங்கள் சொல்லப்பட்டது. 9 வரங்கள் மாத்திரமல்ல, இன்னும் அநேக வரங்கள் இருக்கிறது. எல்லா வரங்களையும் நீங்கள் செயல்படுத்துவீர்கள். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. ஆமா, பவுல் சொல்றாரு, அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு. ஆமா, பாருங்க, கொரிந்திய சபைக்கு சொல்றாரு. நம்ம என்ன சபை? குளோபல் சர்ச், பிரம்மபுரம் சபை, FGCI சபை, பூர்ண சுவிசேஷத்தில் FGCI ஃபுல் காஸ்பல் சர்ச் இன் இந்தியா சபைக்கு சொல்றாரு. இங்க இருக்கிற எல்லாரும் வரங்களை ஆக்டிவேட் பண்ண போறீங்க. அதான் சொல்றாரு. கொரிந்திய சபைக்கு சொல்றாரு. நம்ம யாரு? FGCI சபை. அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்க அறிந்து கொள்ளணும், நீங்க அறியாதிருக்க கூடாது, அறியாதையே இருக்கக்கூடாது, அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்றாரு. இதுல 4வது வசனம் படிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆமா ஐயா, இந்த வரங்கள் எப்படி ஐயா என் வாழ்க்கையில செயல்பட முடியும்? இந்த வரங்கள், இந்த கிஃப்ட்ஸை வந்து நான் எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும்னா, இங்க சொல்றாரு, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. அப்புறம் கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. நல்ல கவனிங்க, ஆவியானவர் இருக்கணும் நமக்குள்ள, கர்த்தர் இருக்கணும், தேவன் இருக்கணும். புரியுதா சொல்றது? இப்போ இந்த வரங்கள் வாழ்க்கையில ஆக்டிவேட் செயல்படணும், முதல்ல கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், ஆவியானவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், தேவன் உனக்குள்ளே இருக்க வேண்டும். தேவன் இயேசுவை தந்துள்ளி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஆமா, அது என்ன கம்ப சுஸ்திரமா? இயேசு உள்ளத்துல இருக்க ஏத்துக்கிட்டது, இயேசு ஏற்றுக்கொள்ளலாம். முதல்ல நம்ம இயேசு சாயல தான் உண்டாக்கப்பட்டோம். ஏதேன் தோட்டத்துல முதல் மனிதனை தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ வச்சதுக்கல்ல வச்சிருந்தார். நம்மளாம் யாரு? தேவனுடைய சிருஷ்டிப்பு. பிசாசு நம்மளை சிருஷ்டிக்கல. நல்லா கவனி, பிசாசு நம்மளை சிருஷ்டிக்கவில்லை, தேவன் தான் நம்மை சிருஷ்டித்தார். அச்சா, அங்கலங்கலமா அணுவா நம்மளை சிருஷ்டித்தார். அவருடைய சாயல், அவருடைய ரூபம். ஆனா நமக்கு சித்த சுயாதீன குத்தினால ஆதாம் ஏவாளு
என்ன பண்ணாங்க? தேவன் வேண்டாம் என்று ஒன்று சொன்ன கனியை சாப்பிட்டுட்டாங்க. அதனால மனுஷனுக்குள்ள வரங்கள் நல்லா இருக்குது. பிசாசின் வரங்கள் சொல்லவே தேவையில்லை, டியூஷனே வைக்க தேவையில்லை. பிசாசுடைய டேலண்ட் எல்லாம் இருக்குது இல்லை ஜனங்களுக்கு? குழி சொல்றதுக்கு, ஏமாத்துறதுக்கு, திருடுறதுக்கு, கொள்றதுக்கு, அழிக்கிறதுக்கு எல்லாம் அழிவு வேலை வரங்கள் தான். அதனால பிரச்சனையை வர வச்சுக்குவாங்க. அது பிசாசின் வரம். அது நம்ம பிறப்பிலே இருக்குது. ஒருத்தகிட்ட எப்படி ஏமாத்துறது, எப்படி போய் சொல்றது, எப்படி இது பண்றது, எப்படி கண்கள் இதெல்லாம் கிரியைகள், பிசாசு ஊழியங்கள். பிசாசு இருக்கா இல்லையாப்பா? தட்டுறது, கொள்றது, அழிக்கிறது, வியாதி வருது. வியாதி இதுல வர தேவடைய வரல வியாதியை சுகமாக்கும், குணமாக்கும் வரம் இருக்குது. தேவன் குணமாக்குற ஒரு வியாதிய. பிசாசின் வர என்னன்னா வியாதியை வர வச்சுக்குது. வர வச்சுக்கிறாங்களா இல்லையா மனுஷன்? அவன் வியாதி எப்படி வர வைக்கிறது, பிரச்சனை எப்படி வர வைக்கிறது, பிரச்சனை எப்படி முழுகி போறது, கவலையில, பயத்துல, வெறுப்புல, தரித்திரம், அவமானம், இந்த மாதிரி வரங்கள் பிசாசு வரங்கள். இது இயற்கையாவே நமக்கு அம்மா வயிற்றுல பிறந்ததுனால அந்த வரலாம் அந்த பிசாசு உள்ள இருக்கிறதுனால அதெல்லாம் அந்த பிரச்சனை வர வச்சுக்கிற வரங்கள் இருக்குது. டெவில் கிப்ஸ், பிசாசின் வரங்கள், அது எல்லாருமே இருக்குது. இப்ப என்னன்னா தேவனுடைய வரங்கள் வர்றதுக்கு தேவனை உள்ள ஏத்துக்கணும். ஏத்துக்கணுமா இல்லையா? நான் ஏத்துக்கவே மாட்டேன், இயேசு ஏத்துக்கவே மாட்டேன், எனக்குள்ள வரங்கள் தேவனுடைய வர முடியாது. அப்போ இயேசு உள்ளத்துல வந்துட்டாக்கா, இயேசு வந்தா நிறைஞ்ச இயேசு. இயேசுனா யாரு? தேவ நீதி டு உழித்தெய்தல். யாரும் சொன்னதா? கை தட்ட அவனுக்கு இல்லையா? பிசாசு யாரு? பிசாசு யாரு? பாவத்தின் சம்பளம் அவன் தான் பிசாசு. அப்போ என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில். அதனால பாவமும் மரணம் உலகத்துக்கு 816 கோடி பேருக்கு இருக்குது. யாரும் எல்லாரும் அம்மா வயிற்றில் தான் பிறக்கிறோம். எந்த நாடும், எந்த தேசமோ, எந்த இனமோ, ஆப்பிரிக்காவோ, ஐரோப்பாவோ, வட அமெரிக்காவோ, தென்னாப்பிரிக்காவோ, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகாவோ, வானத்துக்கு பூமியின் மேலே எல்லாரும் அம்மா வயிற்றுல பிறந்து பாவமும் மரணமும் உள்ள இருந்து பிசாசின் வரங்கள் நல்லா வேலை செய்யுது. அவனுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்குது. நன்மத்தேம கனி, நன்மார்க்கம், துன்மார்க்கம், விதவிதமா டேலண்ட் இருக்குது. ஆனா கிறிஸ்து மட்டும் இல்லை. அதனால எல்லா டேலண்ட்டும் மரணத்துக்கு நேரம் நடத்தி பாதாத்து கொண்டு போய் சேர்த்துது. அதான் ஆதாம் கொடுத்த பிசாசு கொடுத்த வரம். வரம்னா அது வரங்கள், கிப்ஸ். இங்கிலீஷ் என்ன போடுது? கிப்ஸ். ஆவியின் வரங்கள், பரிசுத்தாவியின் வரங்கள், இல்லைன்னா அசுத்தாவியின் வரங்கள். அந்த அசுத்தாவி பிசாசுடைய அந்த காரியங்கள் உன்னை எந்த விதத்திலும் நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசிக்க நாளில அது சாவுக்கு நேரம் தான் போகுது பாருங்க. என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் டாக்டர், என்ஜினியர், கலெக்டர் இருந்தாலும் கிறிஸ்து இல்லாமலே இருந்தாக்கா எல்லாம் ஒரு நாள் மரணத்துல போய் முடிஞ்சிடும். மாம்ச சிந்தை மாம்சமானது. அப்ப அழிவு வேலை தான் முடியும். அதுக்காக படிக்கக்கூடாது, டேலண்ட் எல்லாம் கத்துக்கூடாது. டாக்டர் ஆகலாம், என்ஜினியர், அதெல்லாம் ஒரு டேலண்ட் தான். விவசாயம் செய்து அது ஒரு டேலண்ட். எல்லா டேலண்ட்டுக்கு மத்தியில கர்த்தருடைய வரத்தை பெற்றவன் தான் நித்திய ஜீவன பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சில பேர் நடனம் ஆடுவாங்க, அது ஒரு டேலண்ட். சில பேர் ஓவியம் வரைவாங்க, அது ஒரு டேலண்ட். சில பேர் இன்ஜினியரிங், சில பேர் டாக்டர், சில பேர் சயின்டிஸ்டா இருப்பாங்க. எல்லாம் நல்லது தான். ஆனா கிறிஸ்து இல்லைன்னாக்கா எல்லாமே வேஸ்ட் ஆகி எல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சு அது மரணத்துல போய் முடிஞ்சு பாதாத்து போய் சேர்த்துரும். ஆனால் தான் கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தால் அந்த ஆவிக்குரிய வரங்கள் உனக்குள்ளே வல்லமையாக வேலை செய்யும். அப்போ வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. படி இங்கிலீஷ் படி. 1 Corinthians 12 chapter 1வது வசனம், அதுக்கப்புறம் 4, 5, 6. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. 12 chapter டக்கு நிறுத்தணும். First verse படி. Concerning spiritual gifts, brethren, I do not want you to be ignorant. அதான் கன்சர்னிங், நீங்க அறியாதிருக்க எனக்கு மனதில் என்றாரு. இப்போ 4வது படி. There are diversities of good
but the same Spirit. Thrice. Romans 12 chapter. குடுமா அப்போ 5வது வசனத்துல there are difference of ministries but the same Lord. ministries பலவிதமான ஊழியங்கள், அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசி ஊழியம், சுவிசேஷ ஊழியம், போதக ஊழியம், மேய்ப்பர் ஊழியன்றாங்க. இன்னும் நிறைய ஊழியங்கள் இருக்குது. டிஃபரன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் இருக்குது, சேம் ஸ்பிரிட். அடுத்து தேர் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் பட் சேம் ஸ்பிரிட் அண்ட் தேர் ஆர் டைவர்சிட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அதான் டைவர்சிட்டினா கிரியைகள், ஆக்டிவிட்டீஸ். பட் திஸ் சேம் காட் ஹூ ஒர்க்ஸ் ஆல் இன் ஆல். எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறார் சொல்லப்படுது. அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, இந்த எல்லாருக்குள்ளும் இயேசு வர முடியும். இயேசு ஏற்றுக்கொண்டா. இப்போ இயேசு கிட்ட வந்தா என்ன பண்ண? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள, ஆமா, அசுத்தாவி வரம் எல்லாருக்குள்ள வேலை செய்யுது. பொய் சொல்லாம இருக்க முடியல. சண்டை போடுறதுக்கு ஒரு வரம், பிசாசின் வராது. சண்டை போடாம இருக்க முடியல, அதனால பிரச்சனை வந்துருது. அப்புறம் வேற என்ன? குடிக்காம இருக்க முடியல. இப்படி மாம்ச கிரியைகள், பிசாசின் கிரியைகளை செய்து செய்து என்ன பண்ணிடுறான் மனுஷன்? பிரச்சனை போய் சிக்கிறானா இல்லையா? அதனால இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா பிசாசின் ஊழியங்கள், இந்த வரங்களில் வித்தியாசம், பிசாசின் வரங்களிலே வித்தியாசம் இருக்குது. ஊழியங்கள், பிசாசின் ஊழிய, பிசாசுக்கு சில பல விதமான ஊழியங்கள் இருக்குது. அப்புறம் கிரியல், பிசாசு கிரியெல்லாம் இருக்குது. எல்லாம் மனுஷனுக்குள்ள எல்லாம் பிசாசு ஒருவனே, அசுத்தாவி ஒருவனே, தேவன் ஒருவன், சாத்தான் ஒருவனே என்ற மாதிரி நெகட்டிவ்ல போகுது. அது இப்போ தேவனுடைய வரங்கள், தேவனுடைய ஊழியங்கள், தேவனுடைய கிரியைகள் இது ஆசீர்வதிக்கப்பட்டது. இதுதான் நீ உலகத்துக்கு ஒளி, குடும்பத்துக்கு ஒளி, பட்டணத்துக்கு ஒளி, உலகத்துக்கே நீ பூமிக்கே உப்பாய் இருப்பாய். கையத்தட்டு. அல்லேலூயா. நல்ல கையத்தட்டு. அதனால இந்த தேவனுடைய வரங்களை கற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சத்துக்கு நீ புசித்தால், நன்மை தீமை கனி புசித்து பொந்துகிற. நல்லவன் கெட்டவன் மனுஷன் யாரு? நல்லவன் தீயவன். நன்மை தீமை கனி சாப்பிட்டுக்கிறா இல்லையா? அப்படிதான் நம்ம ரத்தத்துல பொறுத்துக்கிறோம். நன்மை தீமை கனியை சாப்பிட்டு சாகவே சாகுறோம். எல்லாம் பிசாசின் கிரியா, பிசாசின் ஊழியா, பிசாசின் வரமா போச்சு. எங்க போனாலும் நம்பி போறான். நல்லவன் கட்சியில பார்த்தா படுகுழி அவன் தான் வெட்டுறான். ஏன்னா அப்படி பாவத்துல பொந்துக்கிறான். இதுக்கெல்லாம் தப்பணும். அந்த பிசாசின் வரங்களுக்கு, பிசாசின் ஊழியர்களுக்கு, பிசாசுக்கு தப்பணும்னா நீ இயேசு வாங்கிய கர்த்தராகிய இயேசு ஏற்றுக்கொண்டு பசுத்தாவின் வரங்களை, பசுத்தாவி தேவனுக்குள்ள வந்துட்டாக்கா இதுக்குள்ள ஏராளம் வரங்கள் இருக்குது. தேவனுக்குள்ள, பசுத்தாவியானவருக்குள்ள வரங்கள் இருக்கிறது, கிரியைகள் இருக்கிறது, ஊழியங்கள் இருக்கிறது. அதை வச்சு உனக்கு நீயே ஆசீர்வாதமா இருக்கலாம், குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், போறதுல எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கலாம். இயேசு யாரு? நானே வழியும் சத்தியமும். அவர் டோட்டலா இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவில்லை. இயேசு ஜீவ விச்சதுக்கணி. பேசனா அற்புதம், பார்த்தா அற்புதம், நடந்தா அற்புதம், தொட்டா அற்புதம். நந்தி இல்லையா? எல்லாம் தேவனுடைய வரங்கள். என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணி உள்ள நதிகள் ஓடுது. எச்ச துப்புனா அற்புதம், தொட்டா அற்புதம், நடந்தா அற்புதம், பேசனா அற்புதம். எல்லாம் ஜீவ வார்த்தை. அது அப்படியே நெகட்டிவ்ல நன்மை தீமை வார்த்தையை பேசினா பிசாசு தான் வேலை செய்யறான். சுய நீதி அநீதி பேச 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 பிசாசு என்ன பண்றான்? போய் நமக்கு முன்னாடி போய் பிரச்சனையான வாழ்க்கை, எதிர்காலம், திருமண வாழ்க்கை, தொழில், வியாபாரம், எங்க பார்த்தாலும் பிசாசு கிரியை செய்ய வாழ்க்கையை உருப்படா போய் கட்சியில் தற்கொலையே பண்ணி வச்சு சில பேர் தற்கொலையை கூட பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கையை வெறுத்துடுறாங்க. ஆதாமுக்குள்ள பிறந்தாக்கா. அப்போ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள்ளே வரங்கள் இருக்கிறது. அது என்ன வரம்னா, கிறிஸ்து யாரு? நானே வழிய சத்தியமா, அந்த ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். ஆதாமுக்குள்ள நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், நன்மை தீமை சரீரம், நன்மை தீமை ரத்தம், நன்மை தீமை வார்த்தை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், கண்கள் நிச்சயமா சுயி எல்லாம் அதுக்கெல்லாம் அந்த விடுதலையா ஜீவ வார்த்தைக்குள்ள வரணும்.
உங்களை சபிக்குள்ளே ஆசுவதி, பகைக்குழுக்கு நன்மை செய், சத்துருக்களை சிநேகி. என்னது? இயேசு கிறிஸ்து ஜீவனை பரிந்துரை கொடுப்பது. தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள சகல வாக்கு தத்தங்களும் வரங்களும் ஊழியங்களும் கிரியைகளும் மூலமா வல்லமையா வேலை செய்யும். ஜோரா கையெழுத்து அல்லேலூயா. கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா இருந்தா என்ன எழுந்து கையை தட்டி ஒழுகிட்டு இருப்பாங்க. நம்ம சபை என்ன சபை? ஆமா, உலகளாவே தெரிஞ்சோம். சாதா சபை கிடையாது நம்ம சபை. உலகத்துக்கே ஜீவ மார்க்கத்தை போதிக்கிற சபை. எங்க போனாலும் பிசாசின் வரத்தில் தாங்க மனுஷன். நல்ல படிப்பு இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம். ஆனா குடும்பத்துல பிசாசு போராட்டம். ஏன்னா ஆதாமுக்குள்ள இருக்கிறான். பிசாசு வரும், பிசாசு பிசாசு கிரியை இருக்குது. இயேசு ஏற்றுக்கொண்டா தேவனுடைய வரங்கள், தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய ஊழியர்களை செய்யலாம். இயேசு எப்படி ஊழியம் செய்தா? நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அவ்வளவுதான். ஜீவ சர்வ ஜீவன். அதுல அந்த பேக்கேஜ்ல தேவி நீதிக்கு ஊழியத்தை இருக்குது. இயேசு கிறிஸ்துக்குள்ள. ஆதாமுக்குள்ள என்ன இருக்குது? அம்மா வயிற்றுல பிறந்த நமக்குள்ள பாவமும் பண்ணக்குது. இயேசுக்குள்ள தேவி நீதியிலிருந்து உயிர்த்தெழுதல் வெளிங்குது. அந்த தேவனுக்கு ஆதாம் முடிவுகள் கொடுக்கிறார். உடனே வியாதி இருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, பாதத்திலிருந்து விடுதலை. கையை தட்டு அல்லேலூயா. நம்ம சபையில சேர்ந்தவங்களாம் குடிச்சு வச்சுங்க. இந்த மாதிரி எந்த சபையில் நீ கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. வரங்கள் சொல்லிட்டு போட்டு என்னென்னவோ சொல்லி கொடுப்பாங்க. நான் சுலபமா சொல்லி கொடுக்குறேன். இயேசுதான் அந்த வரம், ஜீவ வார்த்தை தான். அந்த ஜீவன்ல தேவை நீதிட்டு ஊழியத்தை உங்க பைபிள் வச்சுக்கிற யார் யார் பைபிள் வச்சுக்க பாருங்க. இந்த வாக்கு தத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்கு தத்தெல்லாம் இருக்குது. இதே பைபிள்ல ஆதாம் செய்த நன்மை தீமை காரியம், அது பிசாசு காரியம். பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயம், சுயநீதி, அநீதி. என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில் உருவானேன். அதை போய் தேவனுக்கு உலகத்துக்கு ஊத்தினா பிசாசின் வரங்கள், பிசாசின் கிரியைகள், பிசாசு ஊழியமா இருக்கும். குடும்பத்துல உன் வாழ்க்கையில பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே சொல்லிக்கிறாரு. ஆனால்தான் இந்த பவுல் சொல்றான், இனி நான் அல்ல. இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதிய இந்த வசனத்தை பவுல் சொல்றான், இனி நானே இல்லப்பா, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார் சொல்லி வரங்கள் வெளிப்படுது அவனுக்கு. எங்க போனாலும் வியாதி சுத்தமா வராங்க, பிசாசுகளை தோத்துறாங்க. எபேசியரு, கொரிந்தியரு, தெசலோனிக்கேயரு, எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசத்துக்கு போனாலும் இனி நாடே இல்லை. அந்த பழைய மனுஷனே ஆதாமுக்குள்ள பிசாசுங்கிறியே இல்லையா, அவனுக்கு இயேசுதான் அவனுக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சொல்றான். அந்த கிறிஸ்து நிறைஞ்ச கிறிஸ்து தேவி நீதிட்டு உழித்தது தான் அவனுக்குள்ளக்கு தான். அந்த தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துறானா. போறதுல எல்லா தேவனுடைய கிரிகள் வெளிப்படுது. எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம், வியாதிக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், மரணத்துக்கு பரிகாரம், பாதாளத்துக்கு பரிகாரம். ஆதாமுக்குள்ள என்ன இருக்குது? பாதாளம், பிசாசின் ஊழியம், பாதாள ஊழியம். இயேசு ஏற்றுக்கொண்டா அவனுக்கு நித்திய ஜீவன், பரலோகமே இருக்குதியா. அவர் தழும்புகளால் சுகமாக்கப்பட்டீங்களே, இயேசுக்குள்ள குணமாக்க வருகிறது. இதுல படிக்கிறோம், அந்த 7வது வசனம் படிங்க. ஆவியினுடைய அனுகிரகம் படிக்க 6வது சத்தமா 7வது வசனம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். அப்போ ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியினுடைய அனுகிரகம், இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருதுல பங்கெடுக்கிறவனுக்கு ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அது ஆவியினுடைய அனுகிரகம் யாரு? இயேசுதான். தேவன் ஆவியா இருக்கிறார். இது உனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது உன்னுடைய பிரயோஜனத்துக்காக. பிசாசு ஒரு பிரச்சனை வாழ்க்கையில கொண்டு வந்துட்டானா இயேசு ஏற்றுக்கொண்டு நீ தலைமையில கை வச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆவியினுடைய அனுகிரகம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுதான் தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த தேவ ஆவியை வச்சு உன் பிரயோஜனத்துக்காக, உன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை, உன் வாழ்க்கையில் வந்த வியாதி, உன் மர்ம தரித்திரம், பிசாசின் போராட்டத்துக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிக்கொள்ளலாம். அப்போ ஆவியினுடைய அனுகிரகம். But the manifestation of the Spirit is given to each one for the profit
ஆஃப் ஆல் ப்ராஃபிட், உன்னுடைய பிரயோஜனத்துக்காக. கேட்டா வாசித்த அப்போ ப்ராஃபிட் ஆவியினுடைய அணுகிறத குத்துக்கிறார் அவனுக்கு. அதை வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம், உன்னுடைய பிரயோஜனத்துக்காக நீ எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ. நல்லா கவனி, ஆதாம் கூட பிறந்தவனுக்கு பிரச்சனை பண்ற ஆளா தான் இருப்பான். இருப்பானா இருக்க மாட்டானா? அம்மா வயிற்றுல பிறந்தவன் உன் வீட்டாரே உனக்கு, ஆமா, தம்பி அண்ணன் அக்கா தங்கச்சின்னு பார்த்து என்ன பண்ற, அப்படியே நேசிக்கும் போது அவன் என்ன பண்றான், ஆதாம் கூட பிறந்த உள்ளகிற சத்துருக்கு பிரச்சனை போடும்போது ஆவியினுடைய அனுகிரகத்தை வச்சு நீ அவன் பிரச்சனை நீ தப்பித்துக் கொள்ளலாம். அதான் உன்னுடைய பிரயோஜனத்துக்காக. புரியுதா புரியலையா? அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டா அந்த இயேசு ஜீவ ரத்தத்தை வைத்துக் கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய பரிசுத்த ஆவியை கொண்டு உன்னுடைய பிரயோஜனத்துக்காக ஆவியினுடைய அனுகிரகம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஏற்றுக்கொண்டவனுக்கு. இயேசுவே இல்லாதவனுக்கு என்ன அனுகிரகம் கொடுக்கப்பட்டிருக்குது? இயேசு வானான்றான், இயேசுவே எனக்கு வானாப்பான்றான். அவனுக்கு என்ன அனுகிரகம்? பிசாசுடைய அனுகிரகம் ஏற்கனவே அவனுக்குள்ள இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அவன் பிரயோஜனப்பட மாட்டான். இந்த கனியை பிடிச்சிக்கனால அவன் தன்னையும் சாகடிக்குவான், மற்றவங்களையும் சாகடிப்பான். ஆதாம் சிந்தை மரணம். ஏன்னா ஆவியினுடைய அனுகிரகம் வேணான்றான். இயேசுவே எனக்கு வேணான்றான். ஜீவ வச்சது கனி எனக்கு வேணாப்பா, நான் நன்மை தேம கனியை வச்சு வாழ்ந்துக்கோ. முடிவு பாதாளம், பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லப்படுது. அப்போ ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்க வராங்க, செங்கடல் முன்னாடி நிற்குது. மோசே இஸ்ரவேல் ஜனங்க வர ஆவியினுடைய அனுகிரகம் தேவனுடைய கோல் வச்சுக்கிறான். அதான் தேவனுடைய அனுகிரகம். மோசையோட தேவன் இருந்தாரா இல்லையா? ஆட்டுக்குடி ரத்தத்தின் மூலமா ஆட்டுக்குடியை அடிச்சு நிலைக்காலில் பிடிச்சிட்டு வர, அது இயேசு அடையாளம். பழைய ஏற்பாட்டில் பஸ்காட்டுடைய ரத்தத்தை அடிச்சு நிலைக்காலில் பூச்சிட்டு கிட்டத்தட்ட 25 லட்சம் இஸ்ரவேலுக்கு வர, அங்க வந்து செங்கடல் வந்து குறுக்கி நிக்குது. இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்க பிரயோஜனத்துக்காக அந்த தேவனுடைய கோலை பயன்படுத்தணுமா இல்லையா? செங்கடல் பழக்கத்துக்கு அந்த தேவனுடைய கோலை நேற்றான். தேவன்னா ஜீவன், ஜீவன் தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து குத்ததுமே தான செங்கடல் வந்து என்ன பண்ணுது, விலகுது. சரித்திரம் கட்டுக்கிறது இல்லை, நடந்த சம்பவம். அந்த ஆவியினுடைய அணுகிறத அந்த மோசை வந்து பயன்படுத்துறான். ஏன்னா ஆட்டுக்குட்டியை ரத்தத்தை அடிச்சு நிலைக்கால போய் அதை புசித்து வந்துக்கிறான். புதிய ஏற்பாட்டில் அந்த ஆண்டவராக இயேசு உலகத்தின் தேவாட்டுக்குடி ஜீவரத்தம் உனக்குள்ளே இருந்தா எல்லா தடையும் உனக்கு முன்னால் விலகி போகும். தேவன் கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தா, பரிசுத்த ஆவி உனக்குள்ளே இருந்தா, அந்த ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா எப்பேற்பட்ட தடையும் நீ விலக்கி கொள்ளலாம். ஆவினுடைய அனுகிரகம் தேவனுடைய கோல். அந்த கோல் என்ன கோல்? தேவனுடைய கோல். அவன் கை தேவனுடைய கை. தேவன் உள்ளே இருக்கிறார் உனக்குள்ளே. அதே செங்கடல்ல பின்னாடி யார் வர்றது? பார்வோனும் எகிப்திய சேனைகளை வராங்க. அவங்க ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க, நன்மத்தை மாதிரியே பாவத்துல பிறந்தவங்க, அம்மா வயிற்றுல. தேவனே வேணாம் புறக்கணிக்கிறான். பார்வோனும் எகிப்தியர்கள். அவங்க என்ன பண்ண முடியல, அந்த செங்கடல்ல கடக்க முடியல. ஏன்னா பிசாசு உள்ளகிறதுனால பார்வோனும் சேனை சமுத்திராயத்திலேயே மாண்டு போனார்னு போட்டுக்குதான் பைபிள்ல. ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி இஸ்ரவேல் எப்படி நடக்குது? இஸ்ரவேல் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா தேவனோடு உடன்படிக்கை செய்தான், தேவனை ஏற்றுக்கொண்டான். அதனால கோலை நீட்டினாக்கா, தேவனுடைய கோலை நீட்டினா கடலை பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தினா பாரு மோசே இஸ்ரவேல் ஜனங்களும். ஆனா பார்வோனுடைய சேனையும் கிட்டத்தட்ட 900 ரதங்கள் பார்வோனுடைய அதிபதிக்கு வராங்க. படிச்சு பாருங்க, அதான் நம்ம நேரம் இல்லை. நேரம் கடல் அப்படியே மூழ்கிது. ஆனா உள்ள பிசாசு இருக்கிறதுனால அது கெடுதல் வேலை தான் செய்யும். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரா. அப்போ பிசாசு அவங்க ஜனங்களுக்கு அழிவு வேலை தான் செய்யறான். இயேசு கரெக்டா சொன்னார் பார், திருடவும் கொல்லவும் அழிக்க ஒரு வேறொன்றுக்கு வரான். பார்வோனே, எகிப்தியனே, ஆதாம் கூட பிறந்தவனே, உனக்குள்ள இருக்க அந்த பிசாசு எவ்வளவு பச்சிருப்பான், டேலண்ட் இருந்திருப்பா இருக்குதா? எகிப்திய ராஜ்ய அதிபதி கவனி, அமெரிக்கா ஜனாதிபதி மாதிரி அந்த காலத்துல எங்க கவனிங்க. அவனுக்கு டேலண்ட் இருந்திருக்குமா, படிப்பு இருந்திருக்குமா, ஞானம் இருந்திருக்குமா, அறிவு எல்லாம் ஜெயிச்சு. ஆனா கிறிஸ்து மட்டும் இல்லை. ஆட்டு ரத்தமா தேவனோடு கூட தேவனை ஏற்றுக்கொள்ள ஆவியான பசுத்தாவி இயேசு, பசுத்தாவி தேவன் பிதாகுமார் ஞானத்தான் எடுக்கல. அதனால எல்லா டேலண்ட் இருந்தோம். ஆதாம் போல பிறந்த பெரிய படிப்பு இருந்து எகிப்துக்கே அதிபதியா இருந்தோம். ஆனா கிறிஸ்து இல்லாதனால எல்லா டேலண்ட்டுக்கு சமுத்திரத்துக்கு போய் மாண்டு ஏந்து போய் மடிந்து போனார்கள்.
அதான் அதனுடைய முடியும். இப்போ பார்வோடு போல இருக்கிறோமா, மோசை போல இருக்கிறோமா, இஸ்ரவேல் ஜனங்கள் போல, எகிப்தியர்கள் போல இருக்கிறோமா, இஸ்ரவேலர் போல இருக்கிறோமா? இஸ்ரவேலர் போனா புதிய ஏற்பாட்டு அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா இந்த உலகத்தில் தேவாட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். இப்போ வாழ்க்கையில தடை வந்தாங்க, அந்த பார்வோனும் சேனையும் மாம்சத்தை வைராக்கியம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாம் வந்து மூடு உலகத்து கொடுக்கணும். தேவனுடைய கோல் இயேசு தான். தேவனுடைய கோல் தேவனாகிய இயேசு, அவர் ஜீவ வார்த்தை. அந்த தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தா பாவம் மண்ணும் தடை நீங்க பசுத்தாய் வந்து தேவன் உன்னை செங்கடலுக்கு தப்பி வைப்பார். கையை தட்டு அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்பா கொரிந்திய சபை விசுவாசிகளே, இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்கிறவர்களே, ஆவியினுடைய அனுகிரகம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுப்பா. கிறிஸ்துவ கொடுப்பா. தேவன் தனக்கு ஆதாம் தேவன் நீதி உயிர்த்தல் கொடுப்பா. பாவுண்டும் மரணம் என்கிற தடை நீங்கி பசுத்தாய் உன்னை காப்பாத்தியே தருவார். தேவன் தம்மை தாம் பதிலளிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 2 பேர் வேணும். பாபா நீங்க 2 பேர் வாங்க. ஆவியினுடைய அனுகிரகம் பகவான், ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்தை அளிக்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில். யோவான் 3:16, ஜான் 3:16 வானா இருக்கட்டும். அப்போ தேவனாகிய கர்த்தர் இயேசுவை தந்துள்ளி, அதான் ஆவியினுடைய தேவன் ஆவியா இருக்க. எங்க கவனி, பிதாவாகிய தேவன் இயேசுவை ஒருத்தர் முழு உலகம் குத்தாரு. கல்வாரி சிலுவையில எல்லாரும் குத்தாரா? இயேசு நிறைஞ்சேசு ஜீவ சர ஜீவரத்தை குத்தாரா இல்லையா? பிதாவே மன்னிமணி சொல்லி ஜீவ சர ஜீவரத்தை குத்தாரு. இது பாரு, இவன் பிறக்கும் போது அசுத்தாவி அனுகிரகத்தில் தான் பிறகு. என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் தான் உருவானா. ஆனா இவன் என்ன பண்ணா, பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தார் பார் சிலுவையில. அந்த இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவித கிறிஸ்துக்குள்ள வந்துட்டான். அங்க கவனி, இப்ப தேவ ஆவியின் அனுகிரகம் இவனுக்குள்ள இருக்கா? இவங்கிறான் பாரு, இயேசு பற்றி சொன்னா திட்டுறது அடிக்குது. இயேசு எல்லாம் வேணாப்பா, நாங்கெல்லாம் வேற, இயேசு எல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஆதாம் மூலம் அசுத்தாவி அனுகிரகுது மேல. ஆதாம் சிந்தக்குதா இல்லையா? இருக்கா இல்லையாப்பா? அவங்கள என்ன சேட்டுக்குது பாக்க, எல்லாருக்குள்ள சேட்டுக்குது. சுய நீதி அநீதி எல்லாம் இருக்குது. அந்த அசுத்தாவின் அனுகிரகம். இவன் சுவிசேஷம் சொன்னா வானவே வேணான்றான். நான் போதும், எங்க மூதாரி எல்லாம் இயேசு எல்லாம் எல்லாமே வாங்கிட்டாங்க. இயேசு ஜீவ சர ஜீவரத்தெல்லாம் வேணாம், நான் இருக்கிற மாதிரியே இருக்கேன், நல்லவன் கெட்டனாவே இருக்கிறேன்றான். அசுத்தாவி அனுகிரகதா இல்லையா அவன் மேல? இப்போ 2 பேருக்கு பிரச்சனை. இவனுக்கும் பிசாசு பிரச்சனை வருது, இவனுக்கு வியாதி வந்து வரும்போது தரித்திரம் வருது. இவன் என்ன பண்ணா, இயேசு ஜீவன் பதிவு தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து இவன் விடுதலை ஆயிடுறான். ஏன்னா ஆவியினுடைய அனுகிரகம் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவந்து கிறிஸ்துவ எனக்குள்ளே இருக்கிறாரு. கிறிஸ்துவை இவன் தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாய் வந்துட்டு போகுது. இவனுக்குள்ள கிறிஸ்து இல்ல, பிசாசு வியாதி வறுமை தரித்திரத்தெல்லாம் கொண்டு வந்துட்டே இருக்கிறான். இவன் திக்கு முக்காடுறான் இயேசு இல்லாம. மாம்சத்தோடு போராடி 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 பிசாசுக்குள்ளே இருந்துடுறான். கட்சி வெளியும் வாழ்நாளெல்லாம் திருடவோ கொல்லவோ அழிக்க வருகிறானே என்று நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாக பருகுண அந்த ஜீவ சர ஜீவரத்தை ஏத்துக்கிட்டான். அந்த ஜீவ சர ஜீவரத்தை தேவனுக்கும் ஆதாம் வந்து முடிவுகளுக்கு கொடுக்கணும். சபையில பாஸ்டர் துளிதராம் தாமஸ் சர்ச்சில் வந்து கேட்கிறான், எப்போ பார்த்தாலும் ஜீவ மார்க்கத்தை போதிக்கிறார் இந்த பாஸ்டர் சொல்லி. பிரச்சனை வந்து இயேசு தேவன் தனக்கு அவனோட அனுகிரகத்தை ஆவினோட அனுகிரகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். உன்னை அசுத்த பசு இலைப்பால் சமாதானம் அடிக்கும். இவன் இயேசுவே வேணான்றான். என்னத்தை காட்டுவான்? பிரச்சனை வந்தா உள்ள இருக்கிற பிசாசம் காட்டும். இன்னும் 2 பிசாசு கொண்டாட்டம். வாயிலெல்லாம் பிசாசு இவனை திருடி கொண்டு ஆயிடுச்சு. கட்சியில பாதாள் வெளியே போயிடுச்சு. கட்சியில ஒரு நாள் 2 பேர் ஃப்ரெண்டுங்க. இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, இவன் பாக்குறான் இவன் வாழ்க்கையில் வர பிரச்சனை எல்லாம் ஜெயிக்கிறான், சமாதானமா இருக்க வெற்றியாரு. இவன் பாக்குறான், என்ன நம்ம ஃப்ரெண்டு எந்த பிரச்சனையும் ஜெயிக்கிறானே, எந்த சூழ்நிலை விடுதலாகி வரானே, நல்லா வர விருத்தி ஆகிறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், கைப்பிடி 2 பேரும். இவன் வந்து இவன் பிரச்சனை வந்து சொல்லும் போது இவன் வந்து என்ன பண்றான், இயேசு பத்தி சொல்றான். அப்பா இயேசு உலக ரட்சகர், பாவத்தை பரிகரிக்க பிசாசுகிற இங்க வந்தாரு, அவர் ஜீவ வார்த்தை,
அந்த இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசான்பில் திருவந்தில பங்கேற்றினாங்க. அந்த இயேசு உனக்குள்ள இருந்தா, அந்த இயேசு தேவனுக்கு ஆதாம் முழு விழுந்து கொடுத்தா, எல்லா சுத்தாய் போய் வியாதி போய் சாவு போய் சுத்தாய் வந்து உன்னை பாதுகாப்பான்னு சொல்றாங்க. ஏத்துட்டா இயேசுவ? ஏத்துக்கிட்டான். கையெழுத்தா உப்பா இயேசு யார்? நானே வழி சத்தியமா. அதுக்கு முன்ன இவன் யாரு? நன்மத்தையும் அறியத்தக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதி உன்னை பிசாசு திடீர்னு ஒண்ணு நினைச்சுக்கிறான். பிசாசு வரலாம் வேலை செய்யுது. நிம்மதியாவே இருக்க முடியல வாழ்க்கையில. ஒரே தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த எங்க போனாலும். இப்போ இயேசு உள்ள வந்து ஞானசானம் எடுத்து கிறிஸ்து வந்ததுமே கர்த்தருடைய தேவனுடைய கிறிஸ்து தேவ நீதிட்டு உயிர்த்ததுல பிதாக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறான். உடனே அசுத்தாய் போயிட்டு 10 இலைப்பா சமாதானம் வருது, பாதுகாக்கப்படுறான். நானே திராட்சை செடி நீங்கள் கூட இயேசுக்குள்ள நிலைத்திருக்க நிலை. ஒவ்வொரு நாள் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து கொடுக்க கொடுக்க அசுத்தாயோட பசுத்தாய் வர வாய்நாளெல்லாம் வர விரித்தடிச்சு கட்சியில் ஆடு மேய்ச்சிருந்தான் ஊர்ல தாவீது. இன்னைக்கு ராஜாவா இருக்கிறான். இவன் சிறைச்சால இருந்த யோசேப்பு இன்னைக்கு எகிப்துக்கு அதிபதியா இருக்கிறான். கையத்தட்டு அல்லேலூயா, கைத்தட்டா அல்லேலூயா. அப்போ இப்படித்தான் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துக்குள் இருங்கள். அப்போ ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்குது. அப்புறம் இன்னொரு சீனு, கோலியாத்துன்னு ஒருத்தன் வந்தான் இஸ்ரவேல் ஜனங்க. ஆக கோலியாத்து வரான். அவன் பெலிசிய ஆதாம்குள்ள வந்தவன், நன்மத்தை அறியத்தக்கவன். அவன் பாரு தன்னுடைய ஆவியின் அனுகிரகத்தை நல்லா பயன்படுத்துறான் பாரு. டேலண்ட் கோலியாத் தெரியுமா? வெண்ணுடுவ கொன்னுடுவ வெள்ளுடுவ பட்டயத்தோடு ஈட்டி வந்து 40 நாளா மேட்டிங்கிறான். அதை இஸ்ரவேல் ஜனங்களாம் அவனை பார்த்து பயப்படுறாங்க. 9 அடி உயரம், 9 அடி 6 அடியா 9 அடி ராட்சத அப்படியே ஜெய்சாண்டிக்கா நல்லா வந்து நிக்கிறான். இங்க பாரு ஆதாம் குள்ள பாருங்க உள்ள பிசாசுக்குது கிட்ட வந்து புடிச்சுக்கிட்டு நாயை போல அப்படி இப்படி மேட்டிங்கிறான். அந்த சவுல் இஸ்ரவேல் ஜனங்களாம் அவனை பார்த்து 40 நாளா பயந்துக்கிறாங்க. அங்க ஒருத்தன் வந்தான், சோட்டா பாய் தாவீது வந்தான். சின்ன பையன் தாவீது இல்லாது அவங்க அண்ணன் தம்பிகள் பால் கட்டி கொடுக்க வரான். அவன் யுத்தத்துக்கு வரல. அவன் வந்ததுமே அவனுக்குள்ள யாருக்கு இருக்கு? தாவீதுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு. ஏசு பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி ரத்தம் மூலம் நீதிமானாக்கப்பட்டவன். கர்த்தர் எக்காலத்துல அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். இந்த ஆவியினுடைய அனுகிரகம் எல்லாரும் என்ன பாரு, இந்த ஆவியினுடைய அனுகிரகத்தை அந்த தாவீது எப்படி பயன்படுத்துறான் பாருங்க. அவன் பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டது. கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்காக அந்த ஆவியினுடைய அனுகிரகத்தை இந்த தாவீது பயன்படுத்துற. என்ன தேவன் ஆவியா இருக்கிறார். அவன் வந்து கோலியாத் என்ன பண்றான்? அவனுக்குள்ள பிசாசு இருக்கிறதால அவன் பிசாசு அனுகிரகத்தை அவனுக்கு தெரிஞ்சது அவன் செய்யறான், இவனுக்கு தெரிஞ்சது இவன் செய்யறான். வேலைக்கு தான் வரையிலையா? இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டா இயேசுக்கு தெரிஞ்சது நீ செய்யணும். ஆமா, சும்மா இருக்கக்கூடாது. ஆதாம் கூட பார்த்தா பிசாசுக்கு தெரிஞ்சது பிசாசுக்கு செய்யறான். பிசாசுக்கு அதுதான் செய்வான். பிசாசு படுகோலி. தேவன் ஜெயிப்பாரா? பிசாசு ஜெயிப்பானா? தேவன் கர்த்தர் யுத்தம் கர்த்தருடைய சொல்றாங்க. தாவீது என்ன யுத்தம் பண்ணுவாரு? ஜீவ யுத்தம். கர்த்தர் செய்தெல்லாம் ஜீவ யுத்தம், பிசாசு செய்தெல்லாம் நன்மத்தேமை யுத்தம். என்ன டேலண்ட் ஆனா தோத்து போடுவான். ஆதாம் இருக்கிறவன் கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம் முழு உழுது கொடுத்தானா கோலியாத்து ஒய்ந்தானே. ஒய்ந்தானா இல்லையா? அதனால்தான் ஆளு அப்படியே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆதாம்குள்ள இந்த பிசாசு மகனா இருந்தானாக்கா தேவனுடைய பிள்ளை ஏற்று சின்ன தாவீதா இருந்தாலும் உள்ள பெரிய இயேசு பெரிய தேவன், பெரிய கோலியாத்தா இருந்தாலும் உள்ள குட்டி பிசாசுக்குது. பிசாசு சேர்ந்தவன் தேவன், கர்த்தர் பெரியவர். கையெழுத்து அல்லேலூயா. அப்போ கோலியாத்து அவனுக்கு தெரிஞ்சது என்னது? நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தில் சுயநீதி அநீதி, அடிப்பேன் உதப்பம் தான் வருவான். எட்டுமே பிசாசு உள்ள பிசாசுக்குனால உன்னை கொள்ளுவேன் வெல்லுவேன் பட்டயத்தோடு ஈட்டியோடு தான் வருவான். இவங்க நம்ம தாவீது நீயோ நீ இசைவேலி சேர்வை கர்த்தருடைய நாமத்தினாலதான் போறான். அது என்ன நாமக்கு என்னன்னே தெரியல. கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரசிக்கிறவர் அல்ல. ஒரு கூழாங்கல் எடுத்து என்ன பண்றான்? ஸ்வைட் அடிக்கிறான். நீயோ நீ நிந்திக்கு கர்த்தருடைய ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் முடி உழுது ஒரு ஜபத்தை பண்ணி ஒரு ஸ்வைட் அடிச்சான் பாரு. கரெக்டா அந்த கல்லு நத்தியில் போய் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் இந்த கல் எவன் அவன் நசிப்பாச்சு. ஜீவன் உள்ள கல்லு, அவன் ஜீவனுக்குள்ள இருக்கிறான். ஜீவ விச்சத்துக்கு இல்ல
அப்போ அவன் அனுகிரகத்தை பயன்படுத்துறானா இல்லையா? படிக்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியினுடைய அவனுடைய பிரயோஜனம், அந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வாக்கியில. இயேசுவை பயன்படுத்துங்கள். இயேசு ஜீவரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு எவ்வளவு செய்தாதான் நீங்க பயன்படுத்துறீங்க. உடனே கோலியாத்து பிசாசு ஐதன் இலைப்பார் பசுத்தாய் தேவதூர்களெல்லாம் வந்து அந்த தாவீதை பாதுகாத்த மாதிரி கோலியாத்துக்கு உங்களையும் பாதுகாப்பா. அதனால அவனுடைய பிரயோஜனத்தை தேவனுடைய இயேசுவை தந்துள்ளி தேவன் ஆவியார் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுத்து அன்பு கொண்டு இருக்கிறாரு. அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் உங்களுக்கு இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களே, அதுதான் தேவனுடைய வரங்கள், தேவனுடைய ஊழியங்கள், தேவனுடைய கிரியைகள், இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்தங்கள். கிறிஸ்துவ விட்டுட்டீங்கன்னாக்கா கவனி, உன்னை அறிந்தோ அறியாமல கிறிஸ்துவை பற்றி கான்சியஸே உனக்கு இல்லைன்னு வச்சுக்கா, ஒரு கவலை, ஒரு பழம், ஒரு வெறுப்பு, இதெல்லாம் பிசாசு வரங்க. இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போவாத, பயப்படாத, பொறாப்படாத, எச்சில் அடி, இதெல்லாம் பிசாசு வரங்கள். உன் ஆத்மாவே ஆயிச்சிடும். டிப்ரெஷனு, பிபி, சுகரு, லங்ஸ், கிட்னி ஃபெயிலியரு, இதெல்லாம் வந்துடும். பயப்பட்டா, சோர்ந்து போனா, கவலைப்பட்டா, கவலைப்படுறவங்களாம் ஒரு குடும்பத்துக்கு சாபமா இருப்பாங்க. அசுத்தாவியா வந்து பிச்சுக்கோ. அப்ப என்னத்தையே பண்ண பிரச்சனை பார்த்தா அந்த பிரச்சனைக்கு தான் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முடிவெடுத்து கூட பிரச்சனை வெளிப்பட்டு போல பணி போல நீங்க அதான் ஆவியினுடைய அனுகிரகத்தை பயன்படுத்து. இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாய், திருவிருந்துல பங்கெடுத்து இருக்கிறாய். கிறிஸ்துவ இயேசு சத்தத்துக்கு வேலை பண்ண முடியுமா? இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்டவா பரலோகமே இருக்குதியா? இயேசுக்குள்ள ஆதாம் பிசாசுக்குள்ள எல்லாம் கண்டாங்க, பாதாளமே இருக்குது. அதை போய் ஏத்துக்கிட்டு அதை பிசாசு பார்த்து கவலைப்பட்டு இன்னும் செத்து மீன் போற மாதிரியே போயிட்டு இருந்தான். குழி வச்சு புட வச்சு கவலைப்பட வியாதி முத்திக்கிட்டே போவோம், கடன் கொள்ள கூட்டிகிட்டே போவோம், ப்ரெஷர் கூட்டிகிட்டே போவோம், சாபம் கூட்டிகிட்டே போவோம். கட்சியில மரணத்தில் போய் முஞ்சிடும், அப்புறம் பாதாளத்தை போய் முஞ்சிடும். கவலைப்படுறது ஸ்டாப் பண்ணு. அது ஆதாமுக்குள்ள பிறந்தவன் கிறிஸ்து வேணான்றதுனால கிறிஸ்துவ தேவன் தனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அவனுக்கு. தேவ நீதி தூவிதில்லை, பிதாகுமார் பஸ்தாய் கொடுக்க மாட்டான், ஆதாம் முழு கொடுக்க மாட்டான். கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, கண்களிச்ச மாதிரியே காட்டி பிசாசுக்குள்ளே இருந்து பிசாசுக்குள்ளியாவே இருந்து குடும்பத்துக்கு சாபம், சமுதாயத்துக்கு பற்ற உலகத்தையே சாபம் வந்து உன்னிருந்து போய் சபிக்கப்பட்டு உள்ள குறுக்கம் உழைப்பிக்கும். அது நெகட்டிவ் போறது. அதனால ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏசு ஜாலியா இருந்தார். ஏசு எங்க போன நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமா, திமிர்வாதக்கார, லேகோல் பிசாசு, பெரும்பாடு உள்ள சரி எல்லாருக்கும் என்ன பண்றாரு? உதவி செய்யறாரு. ஆவியினுடைய அனுகிரகத்தை கொடுக்கிறாரு. 38 வருஷமா வியாதியஸ்தனாகிறான். இதுல ஒரு வரம் பாருங்க. 8வது, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். இந்த 9வது வசனம் எடுங்க எல்லாரும். 9வது வசனம் படிங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். இங்க பாரு, இயேசு உனக்குள்ளே இருந்தா குணமாக்கலாம். இயேசுவே அருமருந்து குறுமருந்து, ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லக்ஷி, ஜீவ கிட்னி எல்லாம் ஜீவனுக்குள்ள இருக்குது. நன்மத்தேம கண்ணி, நன்மத்தேம கண்ணினா நன்மத்தேம சர்றோம், நன்மத்தேம கண்ணு, நன்மத்தேம ஆற்று, நன்மத்தேம லக்ஷல ஒண்ணு உடம்பெல்லாம் வியாதி. சிஎம்சில் போன என்ன பண்றாங்க? உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரையும் மனுஷனுக்கு வியாதி. ஆனா ஆதாம் போல பாருங்க, நன்மத்தேம கனி, படிப்பு இருக்குது, வசதி இருக்குது, உயர்ந்த குலத்தை என்ன வந்தாலும் சரி, பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்தனால் உடம்பெல்லாம் வியாதி. இதை குணமாக்குனா ஜீவ விருட்சத்துக்கு இல்ல வரணும். வருத்தப்பட்டு பாரு எல்லோரும் எண்ணி நானே ஜீவப்பம். அந்த ஜீவப்பம், ஜீவ சரத்தை, ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, ஜீவ கிட்னி எல்லாம் ஜீவ. அந்த தேவனுக்கு ஆதாம் முடிவெடுத்து கொடுத்தா பசு தாவி இறங்க. இப்ப பாரு, வேறொருக்கு அந்த ஆவியினாலே தேவன் ஆவியா இருக்கிறார். பிசாசு அது மாம்சாவி, ஜென்மசுவம், அசுத்தாவி, அதுல வியாதி வரும். இப்போ அசுத்தாவி பிச்சுக்கலாம். ஏன் என்ன பண்ண? நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. பற்று வியாதி சுகமாய்ப்பது. அந்த 38 வருஷம் வியாதி இருந்தார். அம்மா வயத்துல தானே பொந்தான். ஏதோ ஒரு அம்மா வயத்துல நன்மை அறியத்த குணம் வந்துட்டான். நல்லா கவனிக்க, நீங்க எல்லாம் ஒரு டாக்டர் ஆகலாம். ஐயா நான் டாக்டர் ஆகணுங்க ஐயா, ஆனா +2ல ரொம்ப கம்மியா மார்க் எடுத்துக்க. பரவாயில்ல, டோன்ட் வரி. ஏசுக்குள்ளே இருந்தா
எம்பிபிஎஸ் டாக்டர் செய்யாத சுகத்தெல்லாம் நீங்க செய்யலாம். தெரியுமா உனக்கு? நான் ஒரு செய்தி ரொம்ப நாளைக்கு முன்ன போட்டுக்கிறேன் ஃபேஸ்புக்கில். ரொம்ப வருஷம் 2-3 வருஷத்துக்கு 4-5 வருஷத்துக்கு நான் பழைய செய்தி போய் பாருது எடுக்கணும். அது திருப்பி எடுத்து அதை அப்லோட் பண்ணணும். நீங்கள் டாக்டர் ஆவது எப்படி, எம்பிபிஎஸ் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு செய்தி கொடுத்துருப்பேன். ஏன்னா இயேசு அந்த 38 வருஷம் வியாதியஸ்தான் குணமாக்கும் வர இயேசுக்குள்ள இருந்துச்சா இல்லையா? என்ன பண்ண அப்படியே மலையை நோண்டி தலைமையில கை வைக்கிறார். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த வியாதியஸ்தனுக்கு என் தழும்புகளால் சுகமான ஜீவனை கொடுக்கிறார் பாரு. திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வேறொன்று போறான். அதான் நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டான். வியாதி மேல வியாதி 38 வருஷம் அசுத்தாவிலே இருக்கிற கவலை பழம் வெறுப்பு அசுத்தாவின் வரங்கள் பிசாசின் வரங்கள் பிசாசு கிரியாவே இருக்குது. எல்லாரும் கூட்டு இவனை மட்டும் விட்டுறாங்களாம் அந்த பெருசா குலத்துல. எல்லாரும் மேல வெறுப்பு கசப்பு கட்சியில் கடவுள் மேல இதெல்லாம் பிசாசு வரங்கள் மீண்டு வரவே முடியல. 38 வருஷமா ஏசு போனார். ஏசு யாரு? நானே வழிய சத்தியமா அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை வச்சுட்டு அங்க குணமாக்க வரத்தை யூஸ் பண்றாரு பாருங்க. அவனுடைய பிரயோஜனத்துக்காக அவன் தலைமையில கை இயேசு ஜீவன் பரிபூ ஜீவன் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு இதை சொல்ல தெரியல அவனுக்கு. அங்க யாரும் செய்யல. அவன் நன்மத்தையே தேவன் தர உலகத்துக்கு கொடுத்து அசுத்தாவிலே இருக்கிறான். ஏசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை அவன் பாவ தேவனையும் முழு உலகத்தை பாதிக்கிறது பரிகாரமா அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பாருங்க. 38 வருஷத்துக்கு அப்புறம் பசுத்தாய் அவன் மேல வந்ததுமே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டுக்கு நடந்து போனான். எவ்வளவு சந்தோஷமா இருந்த கையெழுத்து இல்லையா? அப்ப குணமாக்க வரங்கள். அப்புறம் குட்டுக்கண்ணை தருகிறார். ஆதாம் கூட பார்த்தா குட்டுக்கண்ணு கூட என்ன சுகமாக்குனாரா இல்லையா? நல்ல மேய்ப்பன் அவனுக்காக என்ன கண்ணு? ஜீவ கண்ணு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கண்ணுல பசுத்தாய் வந்து கண்ணு பூத்து அப்புறம் செவிட்டுக்காது செவிடன்னு சுகமாகிறார். அப்புறம் குஷ்ரோகி நன்மை தேவையில போதா குஷ்ரோகங்குது. நமக்குள்ள குஷ்ரோகம் எல்லாமே நமக்கு தெரியும். எல்லா பாவத்திலிருந்து மரண வரையும் நமக்குள்ள இருக்குது. சீரியஸான மேட்டர் செய்தி கேட்கிற நீ தேவி நீதிட்டு உயிர்த்ததுக்குள்ள வந்துடனா. அதனால எனக்கு எந்த வியாதி இல்லை வல்ல இராது பரவாயில்ல. ஏதாவது ஒரு வியாதி வந்தா கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு அந்த வியாதியை பட்டு போக செய்யணும். சாபத்தை பாவத்தை மரணத்தை தரித்திட்ட இப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். அப்போ ஒருத்தருக்கு செவிட்டுக்காக சுகமாக்குறாரு. குஷ்டரோகி நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ கையை வைக்கிறார் அவன் மேல. தேவன் தனக்கு ஆதாம் ஜீவ கை குத்த உடைய ரத்தமா ஜீவ ரத்தம் தேவன் ரத்தமானது குஷ்டரோகம் பட்டு சுகமாயிடுச்சு. குஷ்டரோகி ரத்தம் எப்படி அப்படியே கூடாயில் மாதிரி இருந்திருக்கும். அப்படியே அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்ததுமே அந்த கை வச்சாரு பாருங்க பட்டு குஷ்டரோகி நீங்க சுகமாயிட்டான். அதான் குணமாக்க வரோம். அந்த இயேசுல நல்லா மெச்சூர்ட் ஆகணும். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற மைண்டு நன்மத்தை பார்க்க கசப்பு வைராக்கியம் இதே நாளும் போய் கழிச்சுனாக்கா அசுத்தாவிதான் இருக்கும் உனக்குள்ள. பிசாசின் வரங்கள் பிசாசின் முடிகள் பிசாசி கிரியைகள் வறுமை தரித்திரம் அவமானம் வெக்கம் எங்க போனாலும் பிசாசு. அவங்க ஒரு பிசாசு நீ ஒரு பிசாசு அவங்க ஒன்று அடிக்க இப்படியே வாங்கி ஓடிவிடும். பிசாசு திடீர்னு கொண்டு நைச்சிலே இருப்பான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவா அது ஜீவ வார்த்தை தேவி நீதி டூவித்தல் ஏசு கிறிஸ்துவுக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம் அந்த பிதா குமார் பசுத்தாய் கொடுக்க ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்க அசுத்தாய் வர பசுத்தாய் வர தேவதூர்களா வர வாழ்க்கையை ரசனையா தான் இருக்கும். எஸ்தர் ராஜாத்தி ஆபிரகாம் சாரால் ஈசாக்கு தாவீது பேதுரு சாலமோன் வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றுதே. அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். இப்படி நிறைய போது விஷயம். அப்போ இயேசு குணமாக்கும் வரங்கள் விசுவாசம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் விசுவாசம் வரும். அற்புதங்களை செய்கிற சக்தி கீழே பற்றி பாருங்க. நம்ம முடிச்சிடும் டைம் ஆச்சு. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை இயேசு தான் ஞானம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமே அந்த தேவன் நான் இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்துங்கள தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் தேவ ஞானத்தால எந்த சிக்கலையும் இருக்கலாம். பிசாசு கொண்டு வந்த எந்த சிக்கல் இருந்து விடியலாகி வரலாம். ஏசு எந்த சிக்கல் விடியலாகிறா இல்லையா? ஒருத்தன் லேகோட் பிசாசு எத்தனை பிசாசு 2000 பிசாசு பிச்சுக்கிச்சு. ஆதாம் கூட வந்தவன் நன்மத்தை மாதிரியே தக்க பிசாசின் மரம் இங்க கவனி. பிசாசு மேல பிசாசு சுயநீதி அநீதி எத்தனை பிசாசு அவங்க லேகனுக்குள்ள ஒரு மற்றக்குள்ள 2000 பிசாசு பாருங்க. நன்மை தேமை செய்து 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 பிசாசா பிச்சுன்னு நிர்வாணம் ஆயிட்டான். கட்சியில கல்லர் தோல் ஏசு அவனை பார்த்தார். இவருக்குள்ள என்ன ஆகுது வரோம் ஜீவ சொல்ற ஜீவரம் ஏசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி
அதனால நீங்களாம் அந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு ஜபத்தையாவது பண்ணி தான் தாண்டி போகணும். ஜீவன் தேவத்தன் உங்களுக்கு சொல்லிட்டு தாண்டி என் பசுத்தாயோட சந்திக்காம இருக்க மாட்டா, தேவத்துக்கு போய் விடியாக்காம இருக்க மாட்டேன். அதனால செய்தி கேட்க உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. உங்க குடும்பத்திலே எல்லா ஆதம் குல பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. நன்மத்தை மகனி சுயநீதி அநீதி தேவத்தோட பிரச்சனை சிக்கின்னு இருப்பாங்க. உங்களுக்குள்ள கிறிஸ்து தேவி நீதி இயேசு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அந்த பிதாகுமார் ஆதம் வந்து முழு ஒழுங்கு அசுத்தாயுதத்தை பசுத்தாய் பிசாசத்தை ஸ்டாப் பண்ணிடலாம், ஒரு மனுஷனை காப்பாத்திடலாம். ஏசு அவனை பார்த்ததுமே நானே நல்ல மேய்ப்பன், அந்த லேகோர் பிசாசு பிச்சை பார்த்ததுமே அகாபே அன்பு ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம் வந்து முழு குத்தார் பாருங்க. என்ன ஆச்சு? அத்தனை பிசாசம் அந்த பால் எண்ணெய் போட்டு காட்டாரு ஜீசஸ் பிள்ளை பாத்தீங்களா இல்லையா? அந்த லேகோர் பிசாசு எப்படி ஓடுது? அப்படியே அசுத்த கருப்பு கருப்பா ஓட்டு போறான் அவனுக்குள்ள இருந்து. ஜீவ சரத்தை கொடுக்கிறார், ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். தேவன் தனக்கு ஆதம் முழு அத்தனை பிசாசு கைது ஓடுது, பசுத்தாவியா இருக்குது. உடனே சொஸ்த புத்தி அடைஞ்சு நிர்வாணமா வசனது இயேசு பார்த்து தக்க பொருள் போய் கத்தருக்காக ஊழிய செய்தான். கத்தருக்காக நூத்துக்கு தேவட பிள்ளையாட்ட கையை தட்டி ஜோரத்தை நல்லையா எப்படி அற்புதங்களை செய்கிற சக்தி. பழைய ஏற்பாடு சரி, புதிய ஏற்பாடு சரி. ஆதாமுக்குள் பிறந்தனே கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து தான் வரும். அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம்னு நிறைய சொல்லிட்டே போலாம். எந்த பிரச்சனையிலிருந்து விடையிலாம். பாவத்தை செத்தே கூட்டான் லாசரு. இயேசு போனா நாடே உயிர்த்ததுல இயேசு என்ன சொல்ற? வியாதியத்தை சுத்தமாக குஷ்ரோக பிசாசுகளை துரத்துங்கள். அப்புறம் மரித்தோரை கூட என்ன பண்ணுங்க அதை கூட சொல்லிட்டு போய்க்கிறாரு பாருங்க. லாசரு வியாதி மட்டும் மறைச்சிட்டாவா? வியாதி பிசாசால வியாதி வந்து மரணம் ஆயிடுச்சு. இயேசு என்ன பண்ணாரு? அவர் உயிர்த்ததுல லாசருவே வெளியே வா. எப்படி சும்மா வருவானா? உழித்ததுன்னு செய்யணும். தேவனுக்கு ஆதம் வந்து முடிவுகளுக்கு அந்த மரணத்துக்கு ஒரு பரிகாரம் தான் உழித்தது. ஏசு பரிகாரி, பாவ பரிகாரி, சாப பரிகாரி, வியாதி பரிகாரி, தத்திர பரிகாரி, பாதாள பரிகாரி, மரணத்துக்கும் பரிகாரி. அந்த உழித்தது நிச்சயம் தேவனுக்கு ஆதம் வந்து முழு ஒரு ஆள் கூட மரண டேட்டை பசுத்த செத்த அந்த உயிரோட வரான். வந்தானா இல்லையா? மனுஷன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த உழித்தது டெலிட் பண்றான். மரணத்தை தேவன் தர கொடுத்து மரணம் பண்ணி பாதாளத்துக்கு போறான். ஏசு உயிர்த்தல தேவன் தர கொடுத்து மரணத்தை முடிக்கலாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போறார். கையை தட்டு அல்லேலூயா. எது நல்லதுன்னு பாருங்க. ஆதாமுக்குள் வாழ்கிறது. ஆதாம் ஏவாளும் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. தேவன் மேலுக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கிற சாகவே சாவாய். உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் பிழைப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம், பாதாளம். அதனால தேவ நீதி சம்பளம் உழித்ததல் ஜம்பணும். அதனால பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, யாரு இருக்கா? இயேசுவே எனக்கு. அந்த இயேசு யாரு? நானே வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் திருடமும் கொள்ளவும் அடிக்கும் வருகிறானே என்று வேறொரு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து என்றார். ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு இயேசு குத்துக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளே. அந்த இயேசு வச்சு எந்த நாட்டுக்கு போலாம், எந்த தேசத்துக்கும் போலாம். அந்த இயேசு வெத்தியேசு இயேசு ஆமட்ட வாக்குது. இயேசுக்குள்ள ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவமான, ஜீவபூமி, ஜீவசர, ஜீவரத்தம். இயேசு ஆமட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. ஆதாம்குள்ள பிசாசு வரோம். அந்த அணுகிறது பிசாசின் அணுகிறது. எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை, எந்த தேசத்துக்கு போனாலும் சரி பிசாசி திடீர்னு கொண்டு நைச்சுன்னு தான் இருப்பான். ஆதாம் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதம். ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புதுசு பழவில எல்லாம் எல்லாம் புதிதாயின புதிதான மார்க். கிறிஸ்துக்குள்ளவா எல்லாம் புதுசு தான். ஆதாம்குள்ள எல்லாம் பயிற்சி தேஞ்சு போந்து, நஞ்சு போந்து, காஞ்சி போந்து, நாத்தம் பிச்சுது, சுயநீதி அநீதி கண்டிச்ச ஜீவனத்தை ஒரே பிசாசு வரும். வாழ்க்கை ஃபுல்லா சிறிய வயசு, வாலிப வயசு, திருமண வயசு, எது முதிர்ந்த வயசு, எல்லா வயசுல பிசாசு திடீர்னு கொண்டு தான் இருப்போம். ஆதாமுக்குள்ள இருந்து ஆதாம் சேர்ந்த உனக்கு மரணத்தை கொண்டு கிறிஸ்துக்குள்ள தான். கிறிஸ்து ஜீவன சமாதானம். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்துவம். தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடிவுகளுக்கு கொடு. எல்லா வரங்களும், எல்லா ஊழியங்களும், எல்லா கிரியைகளும் தேவடைய வரங்கள், தேவடைய ஊழியங்கள், தேவடைய கிரியைகள் உன் மூலமா வெளிப்படும். நீ உலகத்துக்கு ஆசீர்வாதம், குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு, பூமிக்கே உப்பாய் இருப்பாய். பசுத்த பிதாவே இந்த அறிவான வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நடித்து இருக்கணும். பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். பவுல் சொல்றார், இனி நானே இல்லப்பா, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான்னு பவுல் சொல்றாரு. இப்படி சொல்லாதவன் என்ன பண்ணுவானா, இனி இயேசு இல்லப்பா பிசாசே எனக்குள்ள நம்மளே சொல்லிக்கிறோம். அந்த பிசாசின் வரங்கள்,
ஊழியர்களை நம்ம மூலமா குடும்பத்துக்கு பட்டத்தை நம்மளும் சபிக்கப்பட்டு குடும்பத்துக்கு உலகத்துக்கு சாபமாது பாதாள ராஜ்யத்துக்கு பிள்ளைகளா போயிடும். ஆதாமுக்குள் பிறந்தவர் கிறிஸ்துக்குள் மறுபடியும் ஒரு மறுபடியும் பிறவதான் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆதாமுக்குள் பிறந்தவர்களே வருத்தப்பட்டு பாரசும் எல்லோரும் எண்ணிருத்துவார்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பாடுங்கள். இந்த கிறிஸ்துக்குள் தேவ நீதி தூய்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆப்பட்ட வாக்கு தந்துருக்கு. ஆதாமுல இருக்கிற பாவத்தின் சம்பளம் மரணமே இருக்கு. அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பிசாசின் பாருங்கள், பிசாசு ஊழியத்தை செய்யாதே. பிசாசு உன்னை கொண்டே திருடி, உன்னை கொண்டே அழித்து, உன்னை கொண்டே திருடவும் கொள்ளவும் அழிக்கும் காரங்க செய்து உனக்கும் சமுதாயப்பட்ட உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அது ஏவாள் ஊழியம். இயேசு ஊழியம் நானே வழியும் சக்தி ஜீவனமாக அந்த ஜீவசாரம் ஜீவரத்தம் அந்த பிதாகுமார் பசுத்த ஆதம் வந்து முழு கொடுக்குற கத்தாவே அசுத்தாவில தொத்துறோம். பசுத்தாவி தேவத்தோட படிவிடை செய்யணும். உலகம் எல்லாம் குட்டி பாதாளமாக எங்க பார்த்தாலும் பிசாசிக்கிறீங்க. நோவா காலத்துல இருந்து அப்படியே மனுஷகுமார் காலத்துல சோதம் நடக்குது. குடும்பங்கள்ல பட்டணங்கள்ல தேசங்கள்ல பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்தி எங்க பார்த்தாலும் திறறது கொண்டது அழிக்குது. பக்க கசப்பு வைராய்க்கும் கண்களிச்ச ஜீவனத்தின் மேலுமே எங்க பார்த்தாலும் கொலை கூத்து சுய நீதி அநீதி பாவம் சாபம் மரணத்தை பிசாசு ஊழியங்கள் குடும்பத்துல பட்டண தேசத்துல இயேசு மத்திய மாற்றம் எங்கும் சுத்தி பிசாசின் பல்லவில் ஆகப்படி யாவருக்கும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காய் ஜீவனே ஜீவசரம் ஜீவரத்தம் தேவ தனக்கு உலகத்து அசுத்தாயத்தை பசுத்தாய் இருக்கு. இனி பாவம் செய்யாதே, நானே திராட்சை செடி நீ குடி, ஒருவன் வார்த்தை நிலைத்திரு, நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய், ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ பரலோக கனி கொடுப்பாய், நித்திய பரலோகத்துக்கு சேருவாய். அடுத்து சத்தியத்தை கேட்ட ஓர் நீ அப்படியே ஆஸ்வதிக்கு பண்ணி ஜெபிக்கிற கத்தாவே. அடுத்து எங்கள் சபை குளோபல் சர்ச் உலகளாவிய திருச்சபை அப்படியே சோத்திரிக்கத்தோம். உலகத்தில் 816 கோடி பேர் இருக்காங்க. ஆதாம் கூட அம்மா வீட்டில் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, வேலூர், தமிழ்நாடு, இந்திய தேசம், வேலூர் 140 கோடி ஜனங்க, வேலூர் 50 லட்சத்துக்கு அதிகமாக ஆதாம் கூட பிறந்தங்க. நண்பத்தை மாதிரி அசுத்தாவின் அணுகிறங்க எல்லாருக்கும் அதை பயன்படுத்துறான். பாவத்தை மாதிரி தேவத்தன் பக்க கத்து பயிர தேவத்தன் அசுத்தாவியாக பிசாசு கிரியை செய்கிறான். அவர் இயேசு ஜீவன் பரிவு 816 கோடிக்கு அதிகமான இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாக்கு ஆதாம் வந்து முழு கொடுக்குற கத்தாவே. அப்படியே சோதரி உலகத்தையே ஒளி பூமிக்கே போய் சொல்லியிருக்கத்தா இயேசு ஜீவன் இயேசு சாமண்ட வாக்குத்த உலகம் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க இயேசு ஜீவனை இப்போ தேவத்தற்கு ஆதாம் வாழ்நாள் கூட கோடா கோடி இயேசு ஜீவன் பரிவு தேவனி தூய்த்தல கொடுக்க அசுத்தாவித்தத்தை பசுத்தாய் கிராமங்களில் பட்டத்தை முழு பசுத்தாய் தேவதூர் கோடா கூட கட்டு அலையிலேயே கட்டு இருக்கத்தா தேவதூர்களை படிவிடி செய்யறதா பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு பாதத்துக்கு ஜனங்கள் விடுதலை ரசித்து பல்லோகராஜ் சித்தத்து பூலகத்தை செய்யப்படி செய்தி கேட்க பயன்படுத்துகிறாய் நன்றி செலுத்துகிறதாவே. ஒரு மாபெரும் ஏபிளை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்திருக்காய் நன்றி செலுத்துகிறதாவே. ஒரு பெரிய ஏபிளை கொண்டு வருவாய். எங்கள் எப்ஜிசி வெள்ளூர் சபையின் மூலமாக ஒரு மாபெரும் ஏபிளை நீ கொண்டு வர போகிறாய் நன்றி செலுத்துகிறதாவே. எங்கு சென்றால் எந்த நாட்டுக்கு எந்த தேசம் எந்த கிராமம் ஆதாம் கூட பிறந்த நன்மத்தை மாதிரி சாகவே எடுக்கிறான். இயேசு நானே வழியை சந்திச்சு திருடம் கொள்ளாய்க்கு வேறு நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்பட வந்து நல்ல மேபி ஜீவ ஜீவரத்தை இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாழ்க்கை பிதா கூட ஆதாம் வந்து முழுத்துக்கு எல்லா பாவத்துக்கு சாபத்துக்கு மனத்துக்கு பாதம் விடுதலாக்கி வரங்கள் ஊழியர்கள் கிரியைகள் தேவடைய கிரியைகள் தேவடைய வர தேவடைய ஊழியர்கள் கோடா கடையை நான் கட்டுவது இருக்கிறதா பூமியகம் பெரிய காரியம் செய்ய அசுத்த பசுத்த தேவதூர்களை படிவு செய்கிறதா மாபெரும் ரட்சி உண்டாகும் வயிற்று இயேசு நாமத்துல எல்லா ஜபலியும் இருக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் போலவே பசுத்தராமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதி சபை ஒவ்வொரு நாள் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் ஒரு சேனல் எஃப்ஜிசிஐ வெல்லூர் ஒரு சேனல், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. எஃப்ஜிசிஐ பகுதியில் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்தோம். இந்த செய்தியை மறுபடி அதுக்கு உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் செய்தி ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதில் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தருவோம். நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னும் ஏராளமான செய்திகள் 100 ஜீவமாக இருக்குது. உலகத்தில் எங்குமே கேட்டு விலை ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதில் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள். இந்த செய்தி 26/10/2025 எஃப்ஜிசிஐ வெள்ளூர் சபையிலே கொடுக்கப்பட்டது. கத்துவங்களாவது செய்தி கத்துவங்களோடு கூட பேசியிருக்கிறார். கத்திரை கடன் பண்ணுங்கள், கத்திரை காணிக்கை செலுத்துங்கள். காணிக்கை செலுத்துங்க. கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் கத்துவங்களாவது பாராக. இந்த செய்தியை மறுபடியும் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே கத்துவங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.